ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நம்ம கம்பெனியில் தான் இருக்கேன். நம்ம ஆலப்பில் கம்பெனியில் தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோவில் நம்மளது வாட்டர் பிளாட்ஃபார்மு 2 பிளாட்ஃபார்ம் இது நம்மளது மாம்பழம் நான் 3 பிளாட்ஃபார்ம் போட்டு விடுவோம் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டில் போட்டது இடம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு 2 பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேன். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 பிளாட்ஃபார்மில் எந்த பக்கம் கல் அடிச்சுட்டு வரணும், எந்த பக்கம் திருப்பி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக இதில் பார்க்க போகிறோம். நம்ம எந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எந்த பக்கம் அடிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே கிடைக்கிற கேப்லலாம் எப்படி கல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இது கல் அடிக்கிறதுக்கு பிளாட்ஃபார்மில் எந்த பக்கம் மிஷினை திருப்பணும், எப்படி திருப்பி அடுத்த பிளாட்ஃபார்ம் போகிறதுன்னு சொல்லிட்டு விரிவாக இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நேற்று அடிச்சு கல், இது க்யூரிங் முடிஞ்ச கல், தண்ணி எடுத்து விட்ருக்கு. இது ஃபஸ்ட்டு இது 3 லைனுக்கு 12 அடி இடம். இது பார்த்திங்கன்னா 12 அடி அகலம், 3 லைன் வரும். இது முக்கியமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரில. இப்போ எப்படி எவ்வளோ அகலம் கல் போடுறது, எவ்வளோ கல் இப்போ நம்ம 2 லைனு 3 லைன் வருது அப்படின்னா இதுக்கு எவ்வளோ அகலம் வைக்கிறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. இது 3 லைன் வைக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு 12 அடி 12.5 அடி ஆச்சு. ஒரு 6 அடி கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். 6 அடின்றது ஒரு 6 இன்ச்சு அப்படி தானே. இது 12 அடி அகலம், 3 லைன் வரும். இது ஒரு களம் பாருங்கள், சென்டரில் கட்டை இருக்குது. இது ஒரு களம். இது இங்கேருந்து அடிச்சுட்டு மிஷினை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இதில் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கிறது ரேம்ப்பு வேறு மாதிரி போடுவேன். 2 பிளாட்ஃபார்ம் இருக்கிறது பாருங்கள், இந்த இடத்துல இதுலேருந்து இதில் ஏறி இறங்குறதுக்கு மட்டும்தான் போடுவேன். இதுலேருந்து இங்கேருந்து இந்த கட்டியிலேருந்து இங்கேருந்து இங்கேக்கு ஒரு 5 அடி வாட்டம். இது ரொம்ப கஷ்டம் இழுக்கிறதுக்கு. ஆனால் 5 அடி வாட்டம் கொடுத்தாங்கன்னா இடம் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஏறி இது மேலே நிறுத்திட்டு போயிடணும். இதில் தண்ணி விடுறதா இருந்தால் இந்த மிஷினு, கல்லடிக்கிற மிஷினு பாரு இந்த இடத்துல நிற்கும். இந்த இடம் உங்களுக்கு ஒரு 5 அடிக்கு ஒரு 4 அடி இருக்குது. இது மேலே இந்த மிஷினை நிறுத்தலாம். இங்கே மிக்சர் மிஷின் வச்சுருக்கோம். ஃபேன் மிக்சர் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம மிஷினை நிறுத்திட்டு போயிட்டால் 2லேயுமே தண்ணி விடலாம். இது ஃபஸ்ட் லைனு. இதுலேருந்து இறக்கி கல் ஃபுல்லாக இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்க. இந்த லாஸ்ட்டில் லெஃப்ட் சைடு அந்த கடைசியிலேருந்து கல் அடிச்சுட்டு வரணும். இந்த பக்கம் திரும்பி அடிச்சுட்டு வரணும். அப்போ மிஷினு கொண்டு போய் களவு கொட்டுறது கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்த மாதிரி களவு வாங்கிறதுக்கு இருக்கணும். இந்த மூலையிலேருந்து அடிச்சுட்டு இப்படியே வந்தால் இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட இந்த மிஷினை இங்கேருந்து திரும்புகிற அளவுக்கு ஒரு 4 அடி கேப்பில் நிறுத்திடணும். பாருங்கள், இங்கேருந்து இங்கே அந்த இடத்துலையும் கல் அப்புறமா அடிக்கலாம். ஆனால் இங்கே நிறுத்திடணும். 2 லைனு 3 லைனும் இதுலேருந்து இந்த ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேம்புக்கும் 5 அடி கேப் விட்டு இதை 3 லைனும் அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது லைன் அடிக்கும்போது வண்டியை திருப்பி இந்த இடத்துல நிற்க வச்சு இதுலேருந்து ஒரு 5 பஞ்ச் அடிப்பாங்க. இங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி திருப்பி இந்த ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் கல்லை அங்கேருந்து வச்சு அதுங்க அந்த எண்டுலேருந்து வச்சு இந்த லாஸ்ட் லைனை அடிச்சுட்டு வருவாங்க. அடிச்சுட்டு இதுலேருந்து இப்படி திருப்பி இது முன்னாடியே தான் வரும். மிஷினுக்கு என்றைக்குமே களவு வாங்கிறதுக்கு பக்கமாகவே வரும். இப்படி மேலே ஏற்றி இதில் இறக்கி இங்கேருந்து பஞ்ச் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ என்ன இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம கம்பெனியில் எப்படி கல் அடிச்சிருக்காங்க பாருங்கள். எந்த பக்கம் வேணாலும் திருப்பி அடிக்கலாம். இன்றைக்கி அடித்த கல் இது 4 லைனு 16 அடி அகலம். இது வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 அடி கேப் இருக்குது அப்படின்னா இதை மிஷினை திருப்புறதுக்கு இடம் வேணுங்க. இது பாருங்கள், அங்கே கேப் இருக்குது கல் அடிச்சிட்டாங்க, இங்கே கேப் இருக்குது கல் அடிச்சிட்டாங்க. இது மேலே ஏற்றி அங்கே நிறுத்தியிருக்கணும். அந்த கல் களம் காஞ்சிங்க இருந்தாலும் மிஷினை கொண்டு போய் அங்கே ஏற்றி விட்டுங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுக்க எந்த ஒரு லேபரும் கஷ்டப்படுவாங்க. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துட்டோங்கன்னா கொஞ்சம் கூட இடம் வேஸ்ட் பண்ணாமல் முழுசாக அடிச்சிடுவாங்க. இது நம்மளது 2 பிளாட்ஃபார்மு இந்த இடத்துல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இன்னொரு பிளாட்ஃபார்ம் போடுறதுக்காக இந்த மூலையில் கொஞ்சம் ரேம்ப் பண்ணி இந்த வழியாக போய் பாருங்கள், அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேன். இதுலேயே மிஷினை ஓட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஆளுங்க. இங்கே மிக்சர் மிஷினு நார்மல் மிக்சர் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த இடத்துல மெட்டீரியல் இறக்குவேன். இதில் ரேம்ப், இதுவும் தண்ணி கலம் தான்.
பாருங்கள். இதுவும் அந்த லாஸ்ட்டில் ஒரு மிஷின் நிறுத்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் லிப்பரு அங்கே நிறுத்தியிருக்கேன். அந்த லைன்லேருந்து ஓரமாக அடிச்சுட்டு வருவாங்க. இந்த 5 லைன் வரும். இது பாருங்கள் 5 லைனு. இது வந்து 20 அடி அகலம், 20 அடி அகலம் வச்சுருப்பேன். 5 லைன் அடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டில் இந்த பக்கம் திருப்பி இங்கே மிஷின் திருப்புறதுக்காக இது விட்ட இடம், இதுலேருந்து லாஸ்ட்டில் ஒரு லைன் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப்பே இருக்காது, முழுசாக கல் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி இந்த கேப்பும் ஃபில் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா மிஷின் திரும்புறதுக்கு இடமே இல்லையா அப்படின்றாங்க. மிஷின் திரும்புறதுக்கு நீங்கள் தான் இடம் விடணும், அதுக்கப்புறம் நம்ம அதையும் கல் அடிச்சிடலாம். இது வந்து மிஷின் இப்படி வந்துடும், முன்னாடி திருப்புறதுக்காக இந்த இடம் எல்லாத்தையும் கடைசியாக கல் அடிச்சுட்டே வந்துடலாம். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் வாட்டர் பிளாட்ஃபார்மு. கிட்டத்தட்ட நான் போட்டு ஒரு 6 வருஷம் ஆச்சு கம்பெனி வச்சு. பாருங்கள் நம்ம கல்லெல்லாம் எப்படி இருக்குது. ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு கல். நான் வந்து சிப்ஸு போடுறேன், அரஜல்லி சிப்ஸு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். பாருங்கள் இது வந்து சன்லைட்டே கம்மி ஆகிடுச்சு, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. மெட்டீரியல் பாருங்கள், இதில் சிப்ஸும் அரஜல்லியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இறக்கியிருக்கேன். தெரியுதுங்களா? சிப்ஸுன்னா 6 mm 12 mm மிக்ஸ் பண்ணி இறக்கியிருக்கேன். பாருங்கள் இது வந்து கிளார், இது வந்து 6 பாருங்கள், இது வந்து 12 6 மிக்ஸ் பண்ணி இறக்கியிருக்கேன். அதுவும் டஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கும், இதில் டஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் பத்தாயிரத்துக்கு கொஞ்சம் டஸ்ட்டும் இறக்கியிருக்கேன், கல் தூள். இதுதான் கம்பெனி. முக்கியமாக நம்ம கம்பெனி போட்டால் மட்டும் போதாது, நிறையா நம்ம அதை ரெடி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். என்னத்தினால மிஸ்டேக் ஆகுது, கல் கம்பெனி போட்டால் எனக்கு சரியாக வரல அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது ரெடி பண்ணணும். நீங்கள் எதுவுமே நம்ம எடுக்க ரெடி ஆகாது. ஒரு கல்யாணம் பண்ணுறேங்க, உதாரணத்துக்கு இருக்கிறதுலே முக்கியமானது அது, அதனால் உதாரணத்துக்கு அதுக்கு போகிறேன். ஒரு கல்யாணம் பண்ணுறேங்க, எடுக்காமல் பொண்டாட்டி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறாங்க உடனே. நம்மளுக்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது, நல்லா குழந்தை குட்டிலாம் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ புரிஞ்சு குடும்பம் நடத்துகிறோங்கல்ல, அந்த மாதிரி தான் பிஸ்னஸும். நம்ம எடுக்கலாம் நம்ம வந்துடாது, எல்லாமே அனுபவம் தான். இதுதான் என் கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியுது எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு போட்டு போர்டு. ஒரு கல் உடஞ்சா 100 கல் இலவசம் அப்படின்னு போட்டிருப்பேன். உங்களுக்கு பேக் கேமரா வச்சு காட்டுறேன் இருங்க. பாருங்கள், போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு. வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நான் டிமாண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா என் கல் மேலே, என் கம்பெனி மேலே நான் வச்சுக்கிற நம்பிக்கை. ஒரு கல் உடைஞ்சால் 100 கல் இலவசம் ஒன்று. ரெண்டாவது 6 இன்ச்சு கல் 31 ரூபா, 4 இன்ச்சு கல் 25 ரூபா. இது வந்து ரேட்டு பேசவே கூடாது. இதுதான் என் கம்பெனி, இதுதான் என் ரேட்டு. இதுக்கு நாம் ஒரு பிராண்டு உருவாக்கணும். நம்மளுது கல் இவங்களது நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த கம்பெனியை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி பாரு, நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து உட்காந்து யோசிங்க, ஃபுல்லாக யோசிங்க, எதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோங்க அப்படின்னா அது வந்து நம்ம குழந்த மாதிரி. இப்போ குழந்தை பிறந்தோன்னே நம்ம எப்படி உட்காந்து அதுக்கிட்ட ரசிக்கிறேங்க, பேசுகிறேங்க, அதுக்கு பேச்சு வர வைக்கிறேங்க. அது மாதிரி தான் நம்ம கம்பெனின்றது ஒரு குழந்தை. அதுவே நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்றது அது வளர வச்சு அது பெருசாக ஆகும்போது நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம எடுக்கவே நம்ம உட்காந்து சாப்பிட்ணுன்னா முடியாது. அந்த மாதிரி தான் எடுக்க கஷ்டப்பட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சரியாக போகும். இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 6.5 வருஷம் ஆச்சு இந்த இடத்துல. நான் வாடகை இந்த இடத்துல நான் சும்மா ஒரு 40,000 ரூபா வச்சுட்டு 6 லட்ச ரூபா கடன் வாங்கி போட்டு இந்த கம்பெனி நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அங்கே ஒரு ஈச்சர் ஒன்று நிற்கிது பாருங்கள், நம்மளுக்கு தான் அது. அப்புறமா இப்போ வந்து 4 வீலர் இது வந்து 4 யூனிட்டு வண்டி ஒன்று வாங்கியிருக்கேன், லாரி ஒன்று வாங்கியிருக்கேன், டிப்பரு நம்ம மெட்டீரியல் ஓட்டுறதுக்காக. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இது இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கும் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நம்ம இது வந்து நானாக தேடி போகல, நம்ம பிஸ்னஸ் நம்மளையே கூப்பிட்டு போகும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நம்ம தொழிலை நம்ம நம்பணும், விரும்பி வேலை செய்யணும். ஓகே, பாய்.